So dear students, in this video we going to see plus 1 accountancy chapter 3 continuation class. So இதற்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம accounting equation வரை complete பண்ணிருக்கோம் இல்லையா. So next topic என்ன அப்படின்னா classification of accounts. So இந்த classification of accounts நம்ம என்ன பண்ண போறோம், journal entries-ங்கறத prepare பண்ண போறோம். சரியா? So first the classification of account என்ன? So account can be classified into three types. One is personal account, then real account, another one is nominal account. So இந்த மூணும் சேர்ந்தது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த golden rules of double entry system. So personal account அப்படின்னா என்னன்னா account relating to person is called as personal account. ஓகேவா? personal accountனா என்ன? account relating to person is called as, அதாவது ஒரு அக்கவுண்ட் ஒரு பர்சனை ரிலேட் பண்ணது அப்படின்னா அது பர்சனல் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பர்சனல் அக்கவுண்ட்டுங்கிறதுல ஒரு 3 பிரான்ச்சஸ் இருக்கு. ஒன்று நேச்சுரல் பர்சன், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் பர்சன், இன்னொன்று ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கவுண்ட். ஸோ நேச்சுரல் பர்சன்ஸ்னா என்ன? நேச்சுரல் பர்சன் மீன்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்துட்டு ஏதோ ஒரு பேர் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வினோத் அல்லது குமார், சஃபி, இப்படின்னு ஒரு அக்கவுண்ட்ல பேர் வருது அப்படின்னா அது நேச்சுரல் பர்சனல் அக்கவுண்ட். ஓகே, தென் ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ் அக்கவுண்ட். ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ் ரெஃபர்ஸ் டு த பர்சன்ஸ் அதர் தென் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ ஹியூமன் பீயிங்ஸை தவிர ஏதோ ஒரு பர்சன் அது எப்படி அப்பியர் ஆகுது அப்படின்னா they include business concern. சமயம் பிஸ்னஸ் மூலியமாவோ இல்லை சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலியமாவோ, ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச்இஎல் அக்கவுண்ட், பேங்க் அக்கவுண்ட். ஸோ அந்த மாதிரி வரதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் பர்சன் அக்கவுண்ட். தென் லாஸ்ட் ஒன் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கவுண்ட். ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கவுண்ட்னா these are the accounts which represent persons, natural, artificial, or a group of persons. Example, outstanding salaries, prepaid rent account. So outstanding prepaid அப்படின்னு வந்துச்சுன்னா representative personal account. So நான் போச்சுங்க நேச்சுரல் பர்சன் அப்படின்னா பர்சன் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல்னா பர்சன் வந்து எப்படி சொல்றது, அதாவது நேரா ஆகாம ஒரு சுத்தி வச்சிருப்பாங்க இல்லையா, அதான் ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கவுண்ட். தென் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கவுண்ட்னா அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ரீபெய்ட் வந்துச்சு அப்படின்னாக்கா அது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கவுண்ட். தென் இன்னொன்று என்ன, இம்பர்சனல் அக்கவுண்ட். ஸோ இந்த இம்பர்சனல் தான் என்ன இருக்கு, இந்த ரியல் அக்கவுண்ட்டும் இருக்கு, இந்த நாமினல் அக்கவுண்ட்டுமே இருக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இம்பர்சனல் அக்கவுண்ட்னா என்ன, ஆல் தி அக்கவுண்ட்ஸ் which do not affect person. ஓகேவா? do not affect person, அதாவது பர்சனை அஃபெக்ட் பண்ணாது, அதுதான் என்ன அப்படின்னா இம்பர்சனல் அக்கவுண்ட். ஸோ இதில் 2 பார்ட் இருக்கு. ஒன்று ரியல் அக்கவுண்ட். ரியல் அக்கவுண்ட்னா என்ன, ஆல் அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டிங் டு tangible and intangible properties and possessions are called as real account. ஸோ ரியல் அக்கவுண்ட் அப்படின்னா ஏதோ ஒரு அசெட், சரிங்களா, அது பணமா இருக்கலாம் இல்ல பொருளா இருக்கலாம். ஸோ எப்படி இருக்கலாம் சொல்றாங்க, tangible ரியல் அக்கவுண்டா இருக்கலாம் இல்ல intangible ரியல் அக்கவுண்டா இருக்கலாம். அப்படின்னா tangible அப்படின்னா என்ன, we can touch or seen. ஓகேவா? ஸோ இந்த போர்டுங்கிறது இது வந்து ஒரு டேஞ்சிபிளான ஒரு திங்ஸ். ஓகேவா? இந்த மார்க்கருங்கிறது என்ன அப்படின்னா ஒரு டேஞ்சிபிள் திங், நம்ம பார்க்கலாம். புரியுதா? இதே இன்டான்ஜிபிள் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா we can't see or touch. ஓகேவா? இன்டான்ஜிபிள்னா these include accounts of properties and possessions which cannot be seen and touched. These do not have physical existence. ஓகேவா? இதுக்கு ஒரு physical existenceங்கிறதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் குட்வில், பேட்டன்ஸ், காப்பிரைட்ஸ். ஸோ குட்வில்னா நற்பெயர்னு சொல்லுவாங்க. ஸோ காப்பிரைட்ஸ் நீங்களே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இது என்னுடைய வீடியோ அப்படின்னாக்கா காப்பிரைட்ஸ் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதா என்ன அப்படின்னா காப்பிரைட்ஸ். ஸோ டேஞ்சிபிள்னா என்ன வேணுமோ, அதாவது தொடலாம், பார்க்கலாம், என்ன செய்யலாம். பட் ஆனால் இன்டான்ஜிபிள் அப்படின்னாக்கா என்ன பண்ண முடியாது, we cannot seen and touch. ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா நாமினல் அக்கவுண்ட். ஸோ the accounts written to the expenses, losses, revenue and gains are called as nominal account. ஓகேவா? ஸோ அது ஒரு செலவா இருக்கலாம் இல்ல நட்டமா இருக்கலாம். ஓகேவா? ஸோ அது இன்கமா நம்மளுக்கு இருக்கலாம் இல்ல கெயின் ப்ராஃபிட்டா இருக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது என்ன அப்படின்னா நாமினல் அக்கவுண்ட். ஓகேவா? எக்ஸாம்பிள் salaries, wages, rental income, interest income, etc. ஸோ சேலரிங்கிறது நம்மளுக்கு டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். ஸோ வேஜஸ்ங்கிறதும் டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். ஸோ சேலரிஸ்ங்கிறது என்ன, சம்பளம் உங்களுக்கு தெரியும். வேஜஸ்னா தினக்கூலி, தினமும் கொடுக்குற
இது. ஸோ ரெண்டல் இன்கம் அப்படின்னாக்கா நம்ம ஏதோ வாடகைக்கு வீடு விட்டுருக்கோம் அப்படின்னாக்கா அவங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க இல்லையா ரெண்ட். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ரெண்டல் இன்கம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, these are temporary accounts are transferred to trading and profit and loss account depending whether these are the direct or indirect respectively. ஓகேவா? ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா அடுத்த லெவலுக்கு என்ன பண்ண முடியும், போக முடியும். சரிங்களா? ஸோ இப்போ அக்கௌண்டிங் ரூல்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜர்னல் என்ட்ரிங்கிறது ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் என்ன சொன்னேன், பர்சன் இன்வால்வ் ஆயிருக்கிறது பர்சனல் அக்கௌண்ட். ஸோ அங்கே என்ன இருக்கு, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஓகேவா? டெபிட்ங்கிறது யாரு, ரிசீவ் பண்றவங்க. ஓகேவா? இதே கிரெடிட்ங்கிறது யாரு, கிரெடிட் த கிவர். ஓகேவா? கிரெடிட்ங்கிறவங்க கொடுக்கறது. ஓகேவா? கொடுக்கறவங்க. அடுத்து என்ன, ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்ங்கிறது ரெண்டு வகைப்படும், ஒன்று டேஞ்சிபிள், இன்னொன்று இன்டான்ஜிபிள். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ டெபிட் என்னன்னா என்ன உள்ள வருது. ஓகேவா? கிரெடிட்னா வாட் கோஸ் அவுட். ஸோ நம்ம சம் பார்க்கக்குள்ள உங்களுக்கு கட் அண்ட் கிளியரா புரியும். அட் லாஸ்ட் நார்மல் அக்கௌண்ட். ஸோ நார்மல் என்னது, ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். இது வந்து என்னது, டெபிட் ஆல் expenses and losses, credit all income and gains. ஓகேவா? சோ இதுதான் என்ன அப்படினா golden rules of double entry system. So let us see the format of journal entry. So journal entry ஓட format உங்களுக்கு first தெரியணும். சரியா? சோ first பாருங்க, first என்ன இருக்கணும்னா date column இருக்கணும். சரிங்களா? date, particulars, LF and debit column and credit column. So இதுதான் என்ன அப்படினா format of journal entry. சரிங்களா? என்னது format of journal entry. For example, இப்ப நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு journal entry ஒன்னு இப்ப நம்ம எழுதுறோம். என்ன அப்படின்னா மிஸ்டர் ஏ commenced business. மிஸ்டர் ஏ commenced business with 50,000. சோ இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரெண்டு அக்கவுண்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. சரியா? சோ மிஸ்டர் ஏ கமென்ஸ் பண்றாரு பிசினஸ். எதை வச்சு கமென்ஸ் பண்றாரு, வித் கேஷ். ஓகேவா? அப்ப மிஸ்டர் ஏங்கிறது என்ன, பர்சனல் அக்கவுண்டா. ஓகேவா? இன்னொன்னு என்ன, கமென்ஸ் ஆர் பிசினஸ் வித் கேஷ். கேஷ்ங்கிறது என்ன, ரியல் அக்கவுண்ட். ஓகேவா? சோ மிஸ்டர் ஏ அப்படிங்கிறது பர்சனல் அக்கவுண்ட்மா, கேஷ்ங்கிறது என்ன அப்படின்னா ரியல் அக்கவுண்ட். சரியா? சோ இங்க நேச்சர் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ங்கிறது இதுதான். ஓகேவா? நேச்சர் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ங்கிறது இந்த ரெண்டு தான். ஓகேவா? சோ இப்போ இந்த ரியல் அக்கவுண்ட் ரூலை வச்சு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, டெபிட் வாட் கம்ஸ் இன். சோ இப்போ நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், பிசினஸ்க்குள்ள கேஷ் போடுறோம் இல்லையா? சோ அதுதான் என்ன அப்படின்னா வாட் கம்ஸ் இன். வாட் கம்ஸ் இன்ங்கிறது எங்க வந்துருது, டெபிட். அப்ப டெபிட்ல நமக்கு என்ன உள்ள போகுது, பிசினஸ்க்குள்ள கேஷ். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டேட் வந்துட்டு 1/1/2021 அப்படின்னு வச்சுக்கோமா. அப்ப அந்த டேட்ல 1/1/2021. ஓகேவா? வாட் கம்ஸ் இன் டெபிட்டா, வாட் கம்ஸ் இன் இங்க கேஷ். அப்ப கேஷ் அக்கவுண்ட் டெட்டார். இங்க டெபிட், இங்க டிஆர் போட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப். ஓகேவா? தென் ஓகே, இப்போ பர்சனல் அக்கவுண்ட் ரூலுக்கு வாங்க. டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஓகேவா? இங்க ஹூ இஸ் த கிவர், மிஸ்டர் ஏ. மிஸ்டர் ஏ ஒரு பணத்தை பிசினஸ்க்கு போடுறாரு. அப்ப எங்க வந்துருவாங்க, கிரெடிட் த கிவரா. அப்ப கிரெடிட்ல இங்க 2 ஓகே, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 2 போட்டு ஸ்டாப் பண்ணனும். 2 மிஸ்டர் ஏஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். மிஸ்டர் ஏஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். இங்க டெபிட்ல 50,000, கிரெடிட்க்கு வராது. இங்க கிரெடிட்ல 50,000. ஓகேவா? சோ இதுக்கு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே நம்மளுக்கு ரெண்டு அக்கவுண்ட் வரும்னு பார்த்திருப்போம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நரேஷன் எழுதணும். மிஸ்டர் ஏ ஸ்டார்டட் பிசினஸ். இதுக்கு நான் எழுதுற நரேஷன் தான் எழுதணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த என்ட்ரிக்கு தகுந்த ஒரு டிரான்சாக்ஷன் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸாம்பிள் நம்பர் 2. இதை அழைச்சிடுறேன். இதை கால்குலேட்டர்ல தான் பண்ணிக்கோங்க, நான் அழைச்சிடுறேன்.
ஸோ 2 பாருங்க, bought goods for cash rupees 2000. ஓகேவா? என்னது பாட்னா என்ன? பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் கூட்ஸ். ஓகேவா? சோ பாட்னா என்ன சொன்னேன்? பர்ச்சேஸ். அப்ப பர்ச்சேஸ் அக்கவுண்ட் அப்படிங்கிற ஒண்ணு, இன்னொன்னு என்ன அப்படின்னா கேஷ். ஓகேவா? சோ பர்ச்சேஸ்ங்கிறது என்ன? நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் தானே. அப்ப பர்ச்சேஸ்ங்கிறது என்ன அக்கவுண்ட்? நாமினல் அக்கவுண்ட்டுக்கு வந்துரும். ஓகேவா? கேஷ்ங்கிறது உங்களுக்கு ஆக்சுவலா தெரியும், ரியல் அக்கவுண்ட். ஓகேவா? இப்போ நாமினல் அக்கவுண்ட்டுக்கு போங்க. பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? டெபிட் ஆல் தி எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். ஓகேவா? நம்ம பர்ச்சேஸ் தான பண்ணிருக்கோம். அப்ப நமக்கு அது எக்ஸ்பென்சஸ் தானே. அப்ப அந்த பர்ச்சேஸ்ங்கிறது எங்க வந்துரும்? டெபிட் சைடு. அப்ப பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெட்டார். புரியுதா? 2. அப்ப கிரெடிட்ல ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துரும்? கேஷ். கேஷ்ங்கிறது என்னது? ரியல் அக்கவுண்ட். ஓகேவா? ரியல் அக்கவுண்ட் கிரெடிட். வாட் கோஸ் அவுட்? பணத்தை கொடுத்து பொருளை ரிசீவ் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ டு கேஷ் அக்கவுண்ட். ஓகேவா? சோ இதுக்கு அமௌண்ட் வந்துட்டு 2000. அப்ப 2000 இங்கேயும் வந்துரும். ஓகேவா? சோ என்னது? பர்ச்சேஸ் கூட்ஸ். ஓகேவா? சோ அதுவும் இல்லாம உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆல்வேஸ் எங்க தான் இருக்கும் அப்படின்னா டெபிட் சைடுல தான் இருக்கும். பர்ச்சேஸ்ங்கிறது கிரெடிட் சைடுல வரவே வராது. பர்ச்சேஸ் ஆல்வேஸ் அப்பியர்ஸ் இன் டெபிட் சைடு இன் தி journal entry. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? பர்ச்சேஸ் கூட்ஸ் from ரஹ்மான் on credit. ஓகேவா? rupees 10,000. அதாவது கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். பர்ச்சேஸ் கூட்ஸ் from ரஹ்மான்ல இருந்து கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோமா 10,000. ஓகேவா? சோ இதுல பர்ச்சேஸ்ங்கிறது உங்களுக்கு என்ன அக்கவுண்ட் முன்னாடியே தெரியும். பர்ச்சேஸ் அப்படின்னா என்ன அக்கவுண்ட்? நாமினல் அக்கவுண்ட் இல்லையா? ரஹ்மான் ஒரு நேம் வந்திருக்கா. ரஹ்மானா என்ன அக்கவுண்ட்? ஒரு பர்சன் நேம்னா அது பர்சனல் அக்கவுண்ட். ஓகேவா? சோ நம்ம கடனுக்கு என்ன பண்ணிருக்கோம்? பொருளை வாங்கியிருக்கோம். சரியா? சோ பர்ச்சேஸ் என்னது? டெபிட் ஆல் தி எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். பர்ச்சேஸ் பண்ணிருக்கோமா? அப்ப பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ங்கிறது எங்க வந்துரும்? டெபிட். பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெபிட். ஓகேவா? அப்ப 2 கிரெடிட். அப்ப பர்சனல் அக்கவுண்டா? பர்சனல் அக்கவுண்ட் பாருங்க. கிரெடிட் த கிவர் இருக்கா? கிரெடிட் த கிவர். ஓகேவா? யார் நம்மளுக்கு கொடுத்தாங்க அவங்க பேர் தான் என்ன பண்ணணும்? கிரெடிட்ல நம்ம போடணும். டு ரஹ்மான் அக்கவுண்ட். கேஷ் வந்துட்டு 10,000. ஸோ நரேஷன்ல கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம வாங்கினது கடனுக்கு. சரிங்களா? ஸோ இதே நம்ம கேஷுக்கு வாங்கியிருந்தோம், அதாவது கடனுக்கு வாங்காம பணத்துக்கு வாங்கியிருந்தோம் அப்படின்னாக்கா இங்க ரஹ்மானுக்கு பதிலாக கேஷ் அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கும். சரியா? ஸோ கடைசியா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம், அதோட முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கவனிங்க. கேஷ் பெய்டு டு மிஸ்டர் ஏ. கேஷ் பெய்டு டு மிஸ்டர் ஏக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? கேஷ் பெய்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? அப்ப மிஸ்டர் ஏங்கிறது என்ன அக்கவுண்ட்? பர்சனல் அக்கவுண்டா? அப்ப கேஷ்ங்கிறது நமக்கு என்ன அக்கவுண்ட்? ரியல் அக்கவுண்ட். கேஷ்ங்கிறது ரியல் அக்கவுண்ட். ஓகேவா? கேஷ் பெய்டு டு மிஸ்டர் ஏ பாருங்க பர்சனல் அக்கவுண்ட். பர்சனல் அக்கவுண்ட் பாருங்க டெபிட் த ரிசீவர். ஓகேவா? மிஸ்டர் ஏங்கிறது என்ன பண்றாரு? ரிசீவ் பண்றாரா? அவர் எங்க வந்துருவாரு? டெபிட்ல வந்துருவாரா? அப்ப மிஸ்டர் ஏ அக்கவுண்ட் டெட்டா டு கேஷ் ரியல் அக்கவுண்ட். ஓகேவா? ரியல் அக்கவுண்ட் எங்க? இங்க இருக்கு. டெபிட் வாட் கம்ஸ் இன் வராது, வாட் கோஸ் அவுட். ஓகே, நம்ம தான் என்ன பண்ணிருக்கோம்? அவங்களுக்கு பெய்ட் பண்ணிருக்கோமா? சோ கேஷ் நம்மள்ட்ட இருந்து போகுது. வாட் கோஸ் அவுட்? கேஷ் கோஸ் அவுட். சோ தட் கிரெடிட்ல கேஷ் அக்கவுண்ட். அமௌண்ட் 1000 வச்சுக்கலாம். அப்ப 1000 இங்க 1000 இங்க கேஷ் பெய்டு டு மிஸ்டர். சரியா? சோ இப்படி தான் நம்ம என்ன செய்யணும் அப்படினாக்கா ஜர்னல் என்ட்ரி இந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி போடணும். சோ இதோட செஷன் முடிச்சிக்கலாம். சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நாம சம் பார்க்கலாம். சோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படினாக்கா you can kindly ask me without any hesitation. Thank you.